வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திமுக செல்லுகின்றாரா சரத்குமார், அண்ணாமலை அனுப்பி வைத்தாரா? இது ஊடகம் போடுகின்ற செய்தி. இதை பற்றி தான் விரிவாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேச மறுக்கிறது, தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை வெளிக்காட்ட தயங்குகிறது. அடிக்கிறாங்களா, உதைக்கிறாங்களா, ஆபாசமாக பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல, இல்லை கை நிறைய பணம் தராங்களா என்னன்னு தெரியல. தேர்தல் அறிவித்த பிறகு கூட ஊடகமானது உண்மையை பேச மறுக்கிறது. தேர்தல் நேரத்தில் உண்மையை பேசினாங்கன்னா சரியான ஆட்சியாளர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதனால் ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகம் உண்மையை பேசணும். தமிழகத்தில் என்ன நடக்குது என்ற விஷயத்தை எடுத்து காட்டணும். அப்படி எடுத்து காட்டினா மட்டும்தான் இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் நியாயமான, நேர்மையான, மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஊடகமானது எதை பேசணுமோ அதை பேச மறுக்கிறது. அதனால் நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக உங்களுடைய சப்போர்ட் வேணும். அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னப்பா அதுக்காக சரத்குமார் விஷயத்தை தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சேலம் சங்ககிரியில் 9வது வகுப்பு படித்த மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்து போன விஷயத்தை பற்றி பேசுனேன்னு வச்சுங்களேன், திமுககாரன் கடிச்சு வச்சிடுவான். அப்படி இல்லையா, நத்தம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, பழனி ஆண்டி அவர்களுடைய கல்குவாரியில் 10 நாளாக காணாமல் போன ஒரு இளைஞன் அந்த கல்குவாரி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கின்றான். இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற விஷயமானது தெரியாமல் இருக்கிறது. ஏன் தெரியுமா, இந்த பழனி ஆண்டி கல்குவாரியில் அந்த இளைஞன் விழுந்து இறந்துருக்கான். இதை பற்றி கேட்கறதுக்காக அந்த கல்குவாரிக்கு போயிருக்கிறாங்க உறவினர்கள். ஏன்பா இந்த கல்குவாரியில் தான் வேலை பார்ப்பான், அதனால் இங்கே வந்தானா அப்படின்னு விசாரித்திருக்கின்றார்கள். ஆனால் கல்குவாரி உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஆள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 10 நாளுக்கு பிறகு காவல்துறையினர் போய் தேடுகின்ற பொழுது அங்கே இளைஞன் கல்குவாரியில் விழுந்து உயிரிழந்திருக்கின்றான். இது கொலையா தற்கொலையா என்ற விஷயமானது தெரியல. ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக கல்குவாரியை வெட்டி எடுத்திருக்கின்றார் இந்த பழனி ஆண்டி என்று சொல்லிவிட்டு தமிழ் நியூஸ் 724 என்ற செய்தி சேனல் போய் படம் எடுத்ததுக்கு செய்தியாளர்களே அடித்தார்கள். அங்கே இருக்கின்ற வேலையாட்கள் அடித்தா கூட பரவாயில்ல, அந்த ஓனரே அடித்தார். ஆனால் இப்போது அதே கல்குவாரியில் ஒரு இளைஞன் உயிரிழந்திருக்கின்றான். இதை யார் பேசுவாங்க? ஏதாவது ஒரு ஊடகம் இதுக்கு செய்தி போட்டு இந்த மரணத்தை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் என்று கேட்டால் யாரும் கேள்வி எழுப்பவே இல்லை. அது மட்டும் இல்லை, திருப்பூர் என்று நினைக்கின்றேன், சாய கழிவு நீரில் விழுந்து 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறது. இந்த செய்தியாவது உங்களுடைய கவனத்துக்கு வந்ததா? ஒரிசாவை சார்ந்த தம்பதியினருடைய 2 ஆண் குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்திருக்கிறது. இதை பற்றி எந்த தொலைக்காட்சியும் செய்தி போட்டிருக்காது. ஏன்னா அந்த சாய கழிவுநீர் தொட்டி யாருடையது என்று நமக்கு தெரியல. திமுக காரணதாக தான் இருக்கும், இல்லைனா இந்நேரம் செய்தியானது அனல் பறந்திருக்குமே. அதிமுகவோ பிஜேபி காரனுக்கு சொந்தமாக இருந்தால் இந்த 2 குழந்தைகள் விழுந்து இறந்தது தொடர்பாக பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது, தொட்டியை மூடவில்லை, என்ன ஒரு அநியாயம், என்ன ஒரு அலட்சியம் அப்படின்னு அளவா பேசியிருப்பாங்க. அதனால் இந்த 2 குழந்தைகள் உயிரிழந்ததும் ஒரிசாவை சார்ந்த அந்த பெற்றோர் அழுகின்ற அந்த குரலை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், மனித தன்மை உள்ள எவனுமே அந்த தொழிற்சாலையை மன்னிக்கவே மாட்டான். ஆனால் அந்த குழந்தை இறந்ததுக்கு அந்த தொழிற்சாலை நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அந்த பெற்றோருக்கு என்ன ஆறுதல் சொல்ல போகிறாங்க, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, திருநெல்வேலியில் 6 வயது குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு கொலையும் செஞ்சுட்டு இருக்கான். இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா? இது வரைக்கும் வெளியே வந்திருக்கிறதா? அதாவது தந்தி டிவிக்காரங்க போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டியிடுவதற்காக நேர்காணலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிட்ட போய் ஒரு கருத்தை கேட்குறாங்க. தமிழகத்தில் அனுதினமும் பாலியல் வன்புணர்வுகள் நடக்குது இல்லையா, அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு தந்தி டிவி செய்தியாளர். அதுக்கு அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. இல்லைம்மா, நீ எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டியிட போகிற,
அந்த ஆள் முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், வெயிட்டான ஆள். அது மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கிறது. பாலியல் வன்புணர்வு நடந்துக்கிட்டே இருக்கிறது. குழந்தையிலிருந்து குமரியிலிருந்து வயதான பாட்டி வரைக்கும் யாராவது தப்புறாங்களா? போதைப் பொருள் அதிகமாக இருக்கா இல்லையா? அதுலேயும் போதைப் பொருள் எங்குமே தாராளமாக கிடைக்கிறது. இது உங்கள் ஆட்சி இருக்கின்ற போதும் கிடைக்குது. இப்போ தேர்தல் ஆணையமானது அதிகாரத்தை கைப்பற்றிக்குது, இப்பவும் கிடைக்குது. அதனால் இதை பற்றி எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு வைப்பாங்க இல்லையா, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, என்ன பதில் சொல்கிறது? பாலியல்னு சொல்லிப்பீங்க. அதனால் நான் கட்சியை கேட்டு தான் சொல்லணும், இல்லை யோசித்து தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலியல் வன்கொடுமைகள் இருக்குதா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதோட போச்சுன்னா எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு, அவ்வளோதான். ஆனால் அந்த செய்தியாளரை பொறுத்த வரைக்கும் ஏமா நியாயமாக பதில் சொல்லுமா, பாலியல் வன்புணர்வுகள் நடக்குதா இல்லையா? குற்றச்சாட்டுலாம் கிடையாது, கணிதர்க பார்க்குறோமா இல்லையா? இது யாருக்கு வேணாலும் நிகழாமல் இல்லையா? இன்றைக்கி எங்கோ ஒரு 6 வயது குழந்தைக்கு நடக்குது திருநெல்வேலியில். அந்த குழந்தைய காம கொடூரன் கொண்டுட்டான். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவன் கஞ்சா போதையில் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. குழந்தையும் செத்து போச்சு. 6 வயது குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு, 70 வயது பாட்டிக்கும் பாலியல் வன்புணர்வு. அதுவும் சாதாரணமாக இல்லை. அந்த பாட்டினுடைய கணவருக்கு 75 வயது. அவரை கொன்னுட்டு அந்த பாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் அநியாயம் நடக்குது. இதுக்கெல்லாம் எப்படி முட்டு கொடுப்பீங்க அப்படின்றது தான் அந்த செய்தியாளருடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதிலே சொல்லலை. ஒரு அலட்சியமாக கடந்து போகிறாங்க. ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கின்ற பொழுது இந்த அம்மா எந்த தைரியத்தில் போய் தேர்தலை சந்திப்பாங்க? இதுதானே அந்த செய்தியாளருடைய கேள்வியே. அந்த செய்தியாளருக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. அந்த செய்தியாளர் தலையை சொரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு போயிட்டான். ஆனால் இவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது. ஆனால் எந்த தைரியத்தில் திமுகவினர் தமிழகம் முழுவதும் நாங்கள் வெற்றி பெற்றுடுவோம்னு நினைக்கிறாங்க நமக்கு தெரியவே இல்லை. ஒரே ஒரு தைரியம்தான், தேர்தல் ஆணையமானது திமுகவுடைய கைப்பாவையாக இருக்குது. அந்த கைப்பாவையாக மாறிப்போய் இருக்கின்ற காரணத்தினால தான் இன்னைக்கு பரிசு பொருட்களானது தாராளமாக விநியோகம் செய்யப்படுது. டாட்டா ஏசில் எடுத்துன்னு வராங்கப்பா. அண்டா குண்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா பளபளக்குது. ஸோ பரிசு பொருட்களும் பணமும் இருப்பதனால பாலியல் வன்புணர்வு நடந்தா என்ன, தமிழகம் பாயா போனால் நமக்கு என்ன? நாம் பணம் கொடுத்தா ஓட்டு போட போகிறாங்க. இந்த மக்கள் 5 ஆண்டு காலம் அல்லல் பட்டதை பற்றி யார் சிந்திக்க போகிறான்? அவனுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் நல்லா இருந்தா என்ன, நல்லாட்டா என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கும் வரும் அப்படின்னு அவன் என்ன யோசிக்கவா போகிறான்? அவனுக்கு 5000 ரூபாய் கிடைச்சது, எனக்கு 5000 ரூபாய் கிடைச்சது. இந்த 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அவளுன்னு நினைக்கிறான். கையில் கிடைச்ச 5000 ரூபாய் ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணான்னு தெரியல. அதனால் இப்படி அனுதினமும் பாலியல் வன்புணர்வுகளும் கொலைகளும் கொள்ளைகளும் கல்குவாரியில் இளைஞர்கள் விழுந்து இறந்தது தொடர்பாக நியாயம் கிடைக்காத இந்த நாட்டில் நாம் சரத்குமார் அவர்கள் திமுகவுக்கு போகிறாரா, அண்ணாமலை அனுப்பி வச்சாரா, அந்த செய்தியை தான் நம்ம பேச முடியும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட உரிய பதிலளிக்க முடியாமல் திணறாங்க. ஒன்றும் இல்லை, அதே நியூஸ் 24x7 செய்தி சேனலில் என்னங்க இது, உங்கள் அரசாங்கமானது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குது. என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க தெரியுமா? தமிழக மீனவர்கள் இனிமேல் தாக்கப்பட மாட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதற்காக நாங்கள் இந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பட்டியலிட்டிருக்கீங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் மீனவர்களுடைய படகுகளை நீங்கள் மீட்கவும் இல்லை, மீனவர்கள் தாக்குதல் நடக்குதில்லை, அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தவும் இல்லை. நீங்கள் 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது அதிமுக மீனவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கின்ற போது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடிதம் மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கடிதம் மட்டும் எழுதுனா போதுமா, மீனவருடைய பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? நீங்களும் கடிதம் தானே எழுதிட்டு இருக்கீங்க. அதே மீனவர்கள் தாக்குறாங்க, அதே மீனவருடைய வலைகள் அறுக்கப்படுகிறது, அதே மீனவர்களுடைய மீன்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, அதே மீனவர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள், அதே மீனவர்கள் அபராதம் கட்டுகின்றார்கள். ஐயா, தேர்தல் வாக்குறுதி நீங்கள் கொடுத்தீங்களே, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைங்க அப்படின்னு திமுககார பொதுமக்கள் மத்தியில் பதிலளிக்கிறாங்க. இப்போது நம்ம ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி கொடுத்தாரு?
நாங்கள் வந்து நீட்டை ஒத்த கையெழுத்தில் நீக்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். கடைசியில் என்ன சொன்னார்? ஆமாம், நீட்டு எங்களால் நீக்க முடியலை, ஆனால் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், நீட்டை பொறுத்தவரை நீக்க முடியல. ஆனால் நீட்டை இப்போ தான் நீக்க முடியல, ஆனால் வருங்காலத்தில் அப்படின்னு சொன்னார்ல, அதே மாதிரி மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டியதுதான். ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டியதுக்கு நீங்கள் ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்போ மீனவ மக்களை ஏமாத்த தானே இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க. எங்கள் காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது யாருங்க? நாசம் செஞ்சது யாருங்க? இதே பழனி மாணிக்கமும் நம்முடைய டிஆர் பாலு தானுங்களே. அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே தொழிற்சாலையை தொடங்கி பல பேருக்கு வேலையை கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்களா இல்லைங்களா? ஆனால் அந்த காவிரி டெல்டா மக்கள் மறந்து போயிருக்கலாம். ஏன்னா தமிழனை பொறுத்த வரைக்கும் இந்த மறதி தேசிய வியாதி ஆகிப்போச்சு. அதனால் திமுக தந்த வாக்குறுதிகள் அத்தனையும் மறந்துட்டாங்க போல இருக்குது. இல்லை, அவங்க தந்த இலவச பணத்துக்கும் இலவச பொருட்களுக்கும் அடிமையாயிட்டாங்க என்ன தெரியலப்பா சாமி. ஆனால் தமிழ்நாடானது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் நாசமாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி மக்கள் சிந்திப்பதா தெரியல. சரத்குமார் அவர்கள் திமுகவுக்கு போறாரா இல்லையா அதை தான் விவாதம் நடத்துகிறாங்க. ஏன்னா ஊடகமானது அதை தானே அதிகமாக பேசுது. நம்ம சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஆதங்கம் அப்படின்னு சொல்கிறார். அதிருப்தி என்றால் கட்சி விட்டு வெளியே வந்துடுறது. ஆதங்கம் என்றால் நம்ம எவ்வளோ ஆசையாக சேர்ந்தோமோ அவ்வளோ ஆசையாக நமக்கு பதவிகள் கிடைக்கல அப்படின்றது. அண்ணாமலை அவர்கள் தான் சேர்த்தார். ஆனால் அண்ணாமலைக்கே பதவி இல்லாத போது சரத்குமாருக்கு பதவி கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் சரத்குமார் அண்ணாமலை இது போன்றவங்களுக்கு பதவியை கொடுத்துருக்கணும். ஆனால் சரத்குமாருக்காவது பதவி கொடுத்துருக்கணும். ஏன்னா அண்ணாமலைக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய பதவியாக தரணும். பெரிய பதவியாக தந்தால் தேசிய அளவில் தரணும். தேசிய அளவில் தந்தால் தமிழகத்தில் வேலை பார்க்க முடியாது, வேறு ஒரு மாநிலத்துக்கு தான் போட முடியும். அதனால் தேசிய அளவில் இப்போ பதவி தரல, தேர்தலுக்கு பிறகு தருவாங்க. சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர் களமாடி கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி பதவி கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுத்திக்கல. ஆனால் சரத்குமார்லாம் இன்னொரு கட்சி வச்சு நடத்தினார். அந்த கட்சியை நடத்த முடியலன்றதுக்காக தான் பாஜகவில் இணைச்சார். பாஜகவில் இணைக்க போகிற என்ற விஷயத்தை அண்ணாமலை கிட்ட வந்து சரத்குமார் சொன்னார். அதற்கு பிறகு தான் வந்து சரத்குமார் அவர்களை அண்ணாமலை அழைத்து பாஜகவில் இணைச்சார். அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் அவர்களை பாஜகவில் இணைச்சார். ஆனால் அவருக்கு பதவி வாங்கி தரல, ஆனால் திமுகவுக்கு போக போகிறாரு அப்படின்னு எல்லாம் கதை விட்டுருக்காங்க. சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை தான் சொன்னார். நபார், நான் பாஜகவை கட்சியாக பார்க்கல, எங்கள் அப்பாவாக பார்க்குறேன். அப்பா கிட்ட நம்ம கோரிக்கை வைப்போம் இல்லை, அந்த மாதிரி தான் நான் பாஜக கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நான் வந்து நிர்பந்திக்கலை, கண்டிஷன் போடல, கோரிக்கை மட்டும் வைக்கிறேன். கோரிக்கை வைப்பதுனா என்ன, பரிசீலிப்பாங்க என்று நினைக்கிறேன். பரிசீலிக்கலைன்னா நான் தனியாக கட்சி தான் தொடங்க மாட்டேன். அதாவது திமுக காரங்களுடைய எண்ணம்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாஜக வலிமை பெற்றக்கூடாது, அதிமுக கூட்டணி வலிமை பெற்றக்கூடாது, எப்படியாவது கலகம் மூட்டணும். சரத்குமார் கடைசி வரைக்கும் நான் திமுகவுக்கும் போல அப்படி ஒரு ஐடியாவும் இல்லை, நான் ஒரு தேசியவாதி, நான் அப்படியே திமுக போக முடியும், தோள்பட்டையில் பச்சை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். ஆனால் எப்படியாவது வந்து சரத்குமார் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசின மாதிரியே அதிருப்தி ஏற்பட்டு பிரச்சாரத்துக்கு போகாமல் தனி கட்சியோ இல்லை திமுகவில் இணைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஊடக விழாவுடைய எண்ணம். ஆனால் சரத்குமார் அவர்கள் அதுக்கு இடமே கொடுக்கல. கட்சியும் தொடங்க மாட்டேன், ரெண்டாவது திமுகவும் போக மாட்டேன், நானும் என் மனைவியும் தேர்தலில் போட்டிட மாட்டேன், என்னுடைய ஆதரவாளர்கள் தேர்தலில் போட்டிட வேண்டும் நினைக்கிறாங்க, அவங்களுடைய பட்டியலை கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன், அதனால் எனக்கு ஒரு பொறுப்பு வேணும், தருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன், தரலைன்னா நான் கோச்சிக்க மாட்டேன், திமுகவும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அதில் ஒரு மேட்டரும் உண்மை கிடையாது. இப்போது நம்முடைய வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிறார். அவர் அதிமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது என்ற ஒரே எண்ணம் தான் ஊடகத்துக்கு இருக்குது. ஏன் சார் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, உங்களுடன் ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சியுடன் பேசி தனியாக தானே நிற்க போகிறீங்க. ஆனால் வேல்முருகன் சொல்கிறாரு, நான் தனியாக நிற்கிறேன்னா இல்லை தொகுதி உடன்பாடுடன் பிற கட்சியுடன் இணைந்து போட்டிடுறேன்னா எல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு. சார் உங்களுக்கு சின்னம் சார், ஏன்னா வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வரப்போகிறாரு, அதனால் அதிமுக சின்னத்தில் நிற்க போகிறாரு. அவர் சின்னத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஆனால் ஊடக விழாளர்களை பொறுத்த வரைக்கும், சார் நீங்கள் உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி போட போகிறீங்க, அது 6வது அணியாக இருக்கும், உங்களுக்கு ஒரு சின்னத்தை வாங்கலை. இவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக நிற்க போகிறாராம், இவர் தலைமையில் ஒரு கூட்டணியா, அதுக்கு சின்னமா
எப்படியெல்லாம் பலவீனப்படுத்தணும் பாருங்க. வாங்குற பணத்தை விட அதிகமாக கூறாண்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஊடகவியலாளர் கூவிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் சரத்குமார் திமுகவுக்கும் போல, இரண்டாவது பாஜக எதிராகவும் பேசலை, கோரிக்கை வச்சிருக்காரு, பாஜகவை ஒரு தகப்பன் போல பார்க்குறாரு என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஊடகவியலாளரை பொறுத்த வரைக்கும் என்ன திசை திருப்ப முடியுமோ அப்படி திசை திருப்பி கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கி பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக, விஜய் போன்றவங்களாம் பாண்டிச்சேரியில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. கடைசி நாளாம் யாரெல்லாம் போய் மனு தாக்கல் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றியான பிரேக்கிங் நியூஸ் போட்டிருப்பாங்க. அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தமிழகத்தில் அணிதினமும் அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டியுடைய கல்குவாரையில் ஒரு இளைஞன் விழுந்து விழுந்திருக்கான். அதை பற்றியான இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காது. நம்மளோட பொன்முடி அவர்கள் தேர்தலில் போட்டிடுறாரா இல்லை என்ற விவாதம் மட்டும்தான் நடக்கும். பொன்முடி பேசின பேச்சுக்கு மீண்டும் நின்னார்னா ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் பொன்முடி பற்றியெல்லாம் பேசுவாங்களே கண்டி பழனி ஆண்டி கல்குவாரையில் விழுந்து இறந்ததை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை பேசியிருக்கின்றார் விடாமல். அண்ணாமுடைய குரலுக்கு பிறகாவது ஊடகம் கேள்வி கேட்குதான்னு பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.